ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, நியூ இயர் வெயிட் லாஸ் ஜேர்னி. அதுலேருந்து வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடலான்னு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா போடவே முடியல. நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டே 2ல் சொல்லியிருப்பேன், நம்ம எப்போல்லாம் வெயிட் லாஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்குன்னு நிறைய சோதனைகள் வருங்க. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த தடவை நானும் செம்ம பிஸி ஆகிட்டேன். அது வரைக்கும் கூட ஓகே ஓகே நார்மலாக போயிட்டுருக்கு, ஓகே நம்ம ஆரம்பிக்கலாம், இந்த டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் என்றைக்கு ஆரம்பித்தனோ அன்னையிலேருந்து சூப்பர் பிஸியாக ஆகிட்டேன் நான். அதனால் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வீடியோஸ் போட முடியல. மெயினாக டயட் வந்து மோஸ்ட்டாக நான் இருந்துடுறது. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு கோச் மூலமாக தான் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது. நான் ஆல்ரெடி நிறைய வெயிட் லாஸ்லாம் ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. அதனால் சரி நம்மளே செல்ஃபாக எதையாவது ஒன்று பண்ணி உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோச் மூலமாக ஒரு டயட்டிஷியன் மூலமாக நம்ம போனோன்னா நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகாத மாதிரி நம்ம வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. அதுக்காக வந்து கடைசியாக நான் போன ரூட்டு தாங்க இது. ஸோ இதை பற்றின லாஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய பேசியிருப்போம். என்னோட சேர்ந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க, நியூ இயர் வெயிட் லாஸ் ஜேர்னி. நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க, உங்களோட ஸ்டார்டிங் வெயிட்டு எவ்வளோ லாஸ் ஆகுது, என்ன லாஸ் ஆகலை, அதெல்லாம் போட்டிருந்தீங்க. எனக்குமே அப்படி தாங்க இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா 64.7 ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி. அவ்வளோ வெயிட்டில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 kg வரைக்கும் லாஸ் ஆகிட்டேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா 58.4 இருந்தேங்க. ஸோ இப்போ வந்து 57.4 இருக்கேன். இந்த 15 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg வந்து லாஸ் ஆகிருக்கோம் நம்ம. நல்ல விஷயம் தாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் லாஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் என்னோடய கோச் கிட்டே கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இப்போ வந்து ஃபேட் லாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டர் வெயிட் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. இன்னொன்று நீங்கள் வந்து ஓவர் நிறைய வெயிட்டாக இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தேவையான அளவு நீங்கள் ஓரளவுக்கு குறைச்சிட்டிங்க. உங்களோட கோல் வெயிட்டை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2 kgs 3 kgsக்குள்ளே தான் இருக்கீங்க. ஸோ அது குறையிறது கொஞ்சம் லேட் ஆகும். பட் அது வந்து உங்களுக்கு ஃபேட் லாஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் லாஸில் வந்து கான்சன்ட்ரேட் அதை யோசிக்க வேண்டாம், நீங்கள் குறையலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானும் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால எனக்கு அது ஒரு பெரிய இதாக தெரியல. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு இந்த 15 நாளில் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறமா வந்து சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ் ஆகலைனாலும் ஒரே பண்ணாதீங்க. இப்போ தான் ஒரு 15 நாள் ஆகிருக்கு நீங்கள் ஆரம்பித்து. ஆல்ரெடி பல வருஷம் நம்ம வந்து ஒரு பேலன்ஸான ஒரு மீல் பிளானு லைஃப் ஸ்டைலில் இல்லாமல் நம்ம பாடியில் சேர்த்து வச்ச ஃபேட்டெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 15 நாளில் நமக்கு வந்து டக்குன்னு குறையணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து நிஜமாகவே யோசிச்சு பார்த்தோன்னா அது ஒரு முட்டாள்தனம். நம்ம வந்து ஷார்ட் டைமில் நமக்கு வேகமாக குறைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சோன்னா ஷார்ட் டைமில் வேகமாக வெயிட் கூடிடுவோம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம குறையலாம். அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஸோ அதுதான் நான் யோசித்தது. ஏன்னா நானும் இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்கேங்க லாஸ்ட் இயர்ஸ்லலாம். 10 நாளில் 10 கிலோ குறைச்சிடலாம், 5 நாளில் 5 கிலோ, 1 மாதத்தில் வந்து 20 கிலோ வெயிட் குறைச்சிடலாம். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போடுவாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளும் இந்த மாதிரிலாம் இருந்து வேகமாக வெயிட் குறைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் டயட்லாம் இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ டக்குன்னு 10 நாள்லேயே குறைஞ்சிடும் அந்த மாதிரி டயட்லாம். அது வந்து கிராஸ் டயட் மாதிரி அப்படியே இருக்கிறது. ஃபுல்லாக நம்ம இருந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி உடம்பு ஒரு வழிப்படுத்தி வெயிட் குறைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் குறைச்சேன்னா திருப்பி ஓகே குறையும். அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து நார்மல் இதுக்கு தான் நம்ம வந்துடுவோம் இல்லையா. அந்த 10 டேஸ் வெயிட் லாஸ் ஆனதில் அந்த டயர்டாயிடுவோம், எனர்ஜி இல்லாமல் ஆகும். ஸோ அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி அந்த 10 நாள் கழித்து நார்மல் டயட்டுக்கு வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து அந்த லாஸ் பண்ண எனர்ஜியெல்லாம் இது பண்ணுறதுக்கு நல்லா சாப்பிடுவோம். இது அந்த கிரேவிங் எல்லாமே இருக்குமா, அது என்னாகும் 3 கிலோ 4 கிலோ குறைஞ்சது 4 கிலோ 5 கிலோ 6 கிலோவாக வந்து வெயிட் கூடிடும் சட்டுன்னு.
ஸோ அது ஒரு பிரச்சனை நமக்கு இந்த மாதிரி கிராஸ் டயட் இதெல்லாம் போகிறதுனால. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் ஆக போகுது நான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி. ஒரு 7 கேஜி வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். 2.5 மாதம் தான் ஆகுது ஆக்சுவலாக. ஒரு 7 கேஜி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். அதே நேரத்தில் நான் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்றேன். நிறைய ஒர்க் அவுட்டுன்னு சொல்ல முடியாது, சிம்பிளான ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் பண்ணுறேன். டெய்லி ஒரு 10K வாக்கிங் ஸ்டெப்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலாக நம்மளோட லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி தான் நான் இந்த வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஒரு 4 மந்த்ஸ் தான் என்னோடய கோர்ஸு. இந்த நான் சொன்னேன் இல்லையா கோச் மூலமாக போயிருக்கேன்னு சொல்லிட்டு, அது என்னோடய கோர்ஸ் வந்து 4 மந்த்ஸ் தான். பட் அதுக்கப்புறம் நான் வந்து இப்படியே என்னோடய லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் என்னோடய டயட் பிளான், மீல் பிளான் எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி என்னோடய ஒர்க் அவுட் எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால, எனக்கு ஈஸியாகவே பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால நான் வந்து கண்டிப்பாக என்னோடய வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் போட்டிருக்க ப்ளவுஸ்லாம் போன 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியா போனப்போ எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுங்க. இந்த ப்ளவுஸு என்னோடய 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண நாளைக்கு பண்ணி கொடுத்தாங்க அம்மா. அது அங்கே இந்தியாவில் இருக்கும்போது போட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த 1 இயரில் வெயிட் கொண்டதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ்லாம் சுத்தமாகவே பத்தலை எனக்கு. இப்போ அகெயின் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு நல்லா லூஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு மாதிரி ஃப்ளோவாக வந்து குறைச்சிட்டோம் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்தது. இப்போது ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் வந்து என்னோடய கோச் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. டயட்டிஷியன் அவங்கள பற்றிலாம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஒருத்தவங்க கோவமாக கூட சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் கோச் மூலமாக டயட்டிஷியன் மூலமாக நீங்கள் போயிருக்கீங்க, ஆனால் வந்து நீங்கள் யாருக்குமே சொல்ல மாட்டீங்க, சொன்னால் தானே மற்றவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் என்னோடய பர்சனலுக்காக நான் போன ஒரு இடங்க. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ அந்த மாதிரி நான் போன இடம் தான் இது. ப்ரமோஷன் எதுவும் இல்லை இல்லையா. இன்னொன்று என்னென்னா, அவங்கக்கிட்ட கேட்காம அவங்களோட இன்ஃபர்மேஷனை இதில் போடலாமா அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு கன்சர்ன் இருந்தது. ஏன்னா நான் என்னோடய யூடியூப் சேனலில் என்னை பற்றி நான் போடுறேன், அவங்கள பற்றி போடலாமா அந்த மாதிரி யோசனை இருந்தது. ஸோ நீங்கள் நிறைய கமெண்ட்ஸில் கேட்கவும், நிறைய பேர் இன்ஸ்டாவில் பர்சனலாகவும் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க சொன்னாங்க, ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நான் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கோச் தினேஷ் அவங்க. ஸோ அவங்களுக்கு கீழே டயட்டிஷியன் எல்லாருமே இருப்பாங்க நமக்கு. ஸோ அவங்கள நம்மளை வந்து ஒரு 4 மந்த்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. டெய்லியுமே நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன டயட் சேஞ்ச் பண்ணலாம், என்ன ஒர்க் அவுட் சேஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி சஜஷன்லாம் நமக்கு கொடுப்பாங்க. எவ்ரி வீக்கு எவ்ரி டே நம்ம எப்போ டவுட்னாலுமே நமக்கு வந்து சொல்லுவாங்க. கோச் தினேஷோட வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குமே நான் வந்து அதில் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து இதெல்லாம் சொல்லி இது பண்ணுன்றது இல்லை. பட் ஆனால் நீங்கள் நிறைய பேர் கேட்டு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், உங்களுக்கும் அதில் வந்து ஹெல்ப் தேவைப்படுன்றதுனால நான் அவங்கள்ட்ட கேட்டதுனால அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானுமே அவங்கள்ட்ட கேட்டேங்க, இந்த மாதிரி நம்ம சேனல்லேருந்து வரவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு. ஓகேன்ட்டு அதுக்கு ஒரு கூப்பன் கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது நிஜமாகவே உங்களுக்கு வந்து தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு டயட்டிஷியன், நல்ல டயட்டிஷியன் கோச் தேவைப்படுறாங்கன்னா நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ஹெல்த்தியான முறையில் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்தது நம்ம வீடியோஸ்க்கு கீழே. நான் அதுக்கெலாம் வந்து இதில் ஆன்சர் பண்ணலான்னு நினச்சேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக தான் இருக்கும். எல்லா கொஸ்டினும் நான் எழுதி வைக்கல, பட் அதில் முக்கியமாக ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, டயட் இருந்துட்டு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் அந்த வேலையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க, எனக்கெலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்புறம் டின்னருக்கு நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்குமே ஃபஸ்ட்டு டயட் ஸ்டார்ட் பண்ண இல்லையா 2.5 மந்த்ஸ்க்கு முன்னாடி, அந்த ஸ்டார்ட் பண்ண 1 வீக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் நான் அப்போ ஒர்க்கும் போயிட்டுருந்தேன். ஸோ அந்த டைமில் இன்னுமே எனக்கு கஷ்டமாக இருந்தது. டைம்லாம் வந்து சாப்பிட முடியல, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 1 வீக் எனக்கு அந்த பாடி கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் அந்த டயர்ட்னஸ் போயிடுச்சு. அந்த 1 வீக் வந்து பெருசாக நான் வந்து
என்ன யோசிச்சிக்கிட்டேன்னா ஓகே ஃபஸ்ட் வீக் நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணுறோம், நமக்கு வந்து பாடி கொஞ்சம் டயர்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து நம்மளோட வேலைகளெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே என்னை வந்து சரி பண்ணி வச்சுருந்தேன். இன்னொன்று, நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஃபஸ்ட் வீக் எனக்கு டயர்டாக இல்லை. ஏன்னா என்னோடய டயட் பேட்டர்னே வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக நான் நார்மலாக சாப்பிட்றத விட அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதனால எனக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் இல்லை. இன்பிட்வீன் மிட் மார்னிங் ஸ்நாக்கு, ஈவினிங் ஸ்நாக்கு, அந்த மாதிரி ஒரு 5-6 மீல்ஸாக வந்து நம்ம சாப்பிட்றதுனால எனக்கு அந்த டயர்ட்னஸ்ஸு, பசி அதெல்லாம் வந்து இல்லவே இல்லை. என்னோட டயட்டிஷியனுமே கேட்டுகிட்டே இருந்தாங்க, உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கா, இடையில பசிக்குதா, அந்த மாதிரி கிரேவிங் இருக்கா, அதெல்லாம் இருந்தால் சொல்லுங்கள், அந்த கிரேவிங்க்கு தகுந்த மாதிரி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடு எடுத்துக்கலையோ சரியா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா முன்னாடியெல்லாம் நான் டயட் இருக்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டு நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இன்னொன்று ஓகே, ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து உங்களுக்கு டயர்டாக இருக்குது, 1 வீக்குக்கு அப்புறமே நீங்கள் டயட் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு டயர்டாக இருக்குன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடு நீங்கள் சாப்பிடலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நானும் பெரிய டயட்டிஷியன்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும்ல. நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களோட சாப்பாட்டோட அளவு, ப்ரோட்டீனு, ஃபைபர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கார்ப் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களோட டயட்டை நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. நான் டயட்டிஷியன் கிடையாது, நான் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு அப்படி இருந்ததுனால எனக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு அதாங்க நான் வந்து எனக்கு முடியலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய வேலைங்களை வந்து நான் மாற்றி ஷெட்யூல் பண்ணிக்குவேன். இன்றைக்கி பண்ணுறத அடுத்த நாள் பண்ணுவேன். ஸோ எந்த வேலை இன்றைக்கி பண்ண முடியுமோ ஈஸியாக அதை வந்து இன்றைக்கி பண்ணிடுவேன். இல்லை 2மே பண்ண முடியலன்னா அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்குவேன். ஸோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து அந்த எனர்ஜி எல்லாம் கிடச்சிதுன்னா அடுத்த நாள்லேருந்து அகெயின் ஓட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி நான் என்னை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனால எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஆக்சுவலாக டயட் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்னோடய வேலைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடி கூட நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. டயட் என்றைக்கு நான் ஆரம்பிச்சனோ இந்த ஒரு 2.5 மாதம் சூப்பர் பிஸி. அதனால் வந்து எல்லாமே பண்ண முடியுதுங்க. ஆக்சுவலாக வீட்டு வேலை இல்லாமல் நம்ம நிறைய வேலைகள் நம்மளால் பண்ண முடியும். நம்ம தான் மைண்டை செட் பண்ணிக்கணும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்க டிப்ஸ் கொடுங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் ரியலைஸ் பண்ணேங்க. இப்போது ஸ்வீட்ஸு அது இது எல்லாமே நான் முன்னாடி நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து ரொம்பவே சாப்பிட்றதெல்லாம் கம்மி பண்ணிட்டோம் இல்லையா, அந்த டயட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றோம் நம்ம, ரொம்ப ரேர் அதெல்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லாவே கிளியர் ஆன மாதிரி ஃபீலாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நான் வீடியோ உங்களுக்கு எடுக்கும்போது நைட் ஒரு 11 o'clock ஆகுதுங்க. இப்போ தான் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்தோம். ஸோ காலையிலேருந்தும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததா, செம்ம டயர்டு இன்றைக்கி. பட் ஆனால் இந்த வீடியோவை இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படியே எடுத்துட்டேன். ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிளியர் ஆகிருக்குங்க. எனக்கு கலருமே வந்து இந்த நெக்கில் எல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு வெயிட் கூட நல்லா கருப்பாக ஆரம்பிச்சிது. இப்போ வெயிட் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய நார்மல் கலர் வந்துட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ மேபி சுகர் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சுகர் வந்து விட்டதுனால நமக்கு வந்து கம்மி பண்ணி நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதனால வந்து ஒரு ரீசன் இருக்கலாம், கிளியராக இருக்கலாம். வீடியோஸ்லேயே எனக்குமே தெரியுது, வீடியோ ஃபோட்டோஸ்லையும். அப்புறம் வந்து ஒருத்தவங்க போட்டிருந்தீங்க, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாதீங்க, ஃப்ரண்ட்டு டீத்து தெரிகிற மாதிரி இருக்குது, நீங்கள் கரெக்ட் வெயிட்டில் தான் இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி வெயிட் லாஸ் பண்ணினதுனால என்னோடய ஃப்ரண்ட் டீத் தெரியுதுன்றலைங்க. நார்மலாகவே என்னோடய டீத்தில் கொஞ்சம் கேப்ஸ் வந்துருச்சு. ஒரு 2 இயர்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் நோட்டீஸ் பண்ணி ஒரு 1 year தான் ஆகுது. எனக்கு அப்படியே ஒரு ஃப்ளோவில் இருந்ததுனால எனக்கு அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணல என்னோடய டீத்தில் வந்து எனக்கு கேப்ஸ் வருது அப்படின்ட்டு. முன்னாடி நல்லா நெருக்கமாக இருந்தது. ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு டென்டிஸ்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கம்மு இதுக்கெல்லாம் வந்து க்ளீனிங் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். சீக்கிரமாகவே வந்து பிரேசஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். அது பிரேசஸ் போட்டால் மட்டும்தான் அந்த கேப்ஸை வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னாங்க. வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் லைன், ஸோ அது கூட போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ 2ல் ஏதாவது ஒன்று பார்க்கணுங்க.
அதை பார்த்து பல்லையுமே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணோம். அது கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. பட் வெயிட், தேங்க்யூ. நிறைய பேர் நோட் பண்ணி சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு பல்லில் கொஞ்சம் கேப் இருக்குன்னு. பட் யாரும் அப்படி சொல்கிறதுனால நான் ஹர்ட் ஆக மாட்டேங்க. நிஜமாகவே இருக்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி நிறைய பேருக்கு வரும். ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம சரி பண்ணி தான் போகணும். இதில் ஒரு காமெடி என்ன தெரியுமா, ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து 50th பர்த்டே பார்ட்டிக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் நான் சிரிச்சிருப்பேன். ஸோ சிரிக்கும் போது என்னோடய பல்லு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு போட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. என்ன படம், ஒரு இந்த படம் இருக்கும்ல, சின்ன கவுண்டர் படத்தில் மனோரமா சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே காமெடியாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொன்ன கமெண்ட்டு. ஆமாம், சம்டைம்ஸ் நம்மளோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும்போது அதெல்லாம் நடக்கும் நமக்கு. இட்ஸ் ஓகே, எல்லாம் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி தான் எடுத்துக்குவேன். பட் தேங்க்யூ, நல்ல காமெடி, நல்லா இருந்தது ஆக்சுவலாக அந்த கமெண்ட்டை படிக்கும்போது. அப்புறம் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து டயட் இருக்கும்போது ஹெட்டேக் வருது, ரொம்ப சம்டைம்ஸ் கோவம் வருது அப்படின்ட்டு. கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம வந்து நார்மல் ரொட்டீன்லேருந்து அப்படியே சேஞ்ச் ஆகிறோம் பார்த்தீங்களா. அது வந்து நம்ம ஒரு மாதிரி தேவையானதெல்லாம் சாப்பிட்டு ஜங்க்கு சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இருந்தோம். அது ஹெல்த்தி இல்லையான்றதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். வீட்டில் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தோம். கடையில் வாங்குறது அது இது ஜங்க் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். நமக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை. இப்போ சடனாக நம்மளோட மைண்டு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. இதுதான் சாப்பிட்ணும், தண்ணி குடிக்கணும், ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, வாக்கிங் போகணும், இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் பிடிக்காத மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம மைண்டில் கொண்டு போய் நம்ம அதை வந்து ஒரு லைனுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம்ல. அந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்னா, நமக்கு தலைவலிலாம் வரும். ஐயோ, இவ்வளோ வெயிட் லாஸ்க்காக இப்படி பண்ணுமா, எதுக்கு இந்த லட்டை சாப்பிட்டோம், எதுக்கு இந்த சோறை சாப்பிட்டோம், எதுக்கு இந்த சிப்ஸ் சாப்பிட்டோன்ற மாதிரி நமக்கு கடுப்பாகும். திருப்பி ஒரு 3 நாள் 4 நாளில் வெயிட்லாம் குறையலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கடுப்பாகி ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், கோவம் வரும். ஸோ அதெல்லாம் நடக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம தாங்க பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா இது நம்ம மேலே தப்புனால நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிட்டது தான் நம்மளோட பாடியோட வெயிட்டு. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து மைண்டை செட் பண்ணிக்கோங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டேன் தெரியுமா, நான் வந்து எப்போல்லாம் ஐயோ டயட் இருக்கும், நம்ம சரியாக சாப்பிட முடியாது, நம்மளால் அது சாப்பிட முடியாது இது சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறணும், அப்போ எனக்கு ரொம்ப பசியாக இருக்கும், கோவம் வரும், நிறைய சாப்பிடணும், ஏதாவது கிடச்சிச்சின்னா நல்லா சாப்பிட்டு காலி பண்ணிடணும்டா அப்படின்ற மாதிரி காண்டாக இருக்கும். ஆனால் நான் இப்போ கொஞ்ச நாள் நம்ம டயட்லலாம் பெருசாக இல்லை, நார்மலாக தான் சாப்பிட்டுட்ருக்கோம். நம்மளோட ரொட்டீன் இனிமேல் இப்படியாக தான் இருக்க போகுது. இப்படி சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது, ஹெல்த்தி, அழகாக இருப்போம், எல்லாமே நமக்கு பெனிஃபிட். நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸும் போடலாம், இது எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் இல்லை, அப்போ எப்படி இருந்தோம் நம்ம? நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட முடியல, முதுகு வலி இருந்தது, கால் வலி, முட்டு வலி எல்லாமே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபேஸில் ஒரு க்ளோ இல்லை, நமக்கு என்னவோ இப்போயே அவ்வளோ ரொம்ப வயசானவங்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது போகணுன்னா எங்கேயாவது போகணுன்னா கிளம்பணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஏன்னா எந்த ட்ரெஸ்ஸும் நமக்கு பத்தாதில்ல. ஸோ வேணுமா வேண்டாமா அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்ததுக்கு இப்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஒரே ஒரு திங் என்னென்னா, நம்ம டயட், வாக்கிங், ஒர்க் அவுட் அந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அது பண்ணதுனால நம்ம லைஃப்பில் இவ்வளோ மாற்றம் இருக்குது, நமக்கு இவ்வளோ ஹாப்பினஸ் வருது அப்படின்னா, ஏன் நம்ம இந்த மாற்றத்தை வந்து நம்ம ஒரு கேஷுவலாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அந்த மாதிரி தாங்க எடுத்துக்கிட்டேன். நான் டயட்டில் இருக்க ஃபீலே எனக்கு கிடையாது. இது வந்து என்னோடய நார்மல் ரொட்டீன், இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது, நான் இப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அப்படி எடுத்துக்கோங்க. சப்போஸ் இடையில நீங்கள் எதாவது சாப்பிட்டுட்டிங்களா, நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அன்றைக்கி சாப்பிட்டிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் காலையிலேருந்து பேக் டு நார்மல், உங்களோட நார்மல் ரொட்டீன் டயட்டுக்கு வந்துடுங்க. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டதுனால நீங்கள் ஒன்றும் 10 கிலோ வெயிட்டு கூட போகிறதில்ல, அந்த ஒரு நாள் சீட் மீலாக இருந்துட்டு போகுது, இட்ஸ் ஓகே. ஸோ அதுக்காக வருத்தப்பட்டு ஐயோ நம்ம இன்னையோட 10 நாள் டயட்டில் இருந்தோமே, இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டோமேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரொட்டீன் விட்டுட்டு அதுலேருந்து மொத்தமாக வெளியில் வந்துடாமல் நீங்கள் வந்து பேக் டு உங்கள் ரொட்டீனுக்கே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அகெயின் அட்லீஸ்ட்டு பரவாயில்ல, 1 கிலோ குறைஞ்சிருந்துருக்கும், நீங்கள் ஒரு நாள் ஏதோ ஹெவியாக சாப்பிட்டீங்க, உங்களுக்கு கூடின மாதிரி ஃபீலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அடுத்த 10 நாள் நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போங்க.
கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ உங்களோட மைண்ட் செட்டு தாங்க இதுக்கெலாம் காரணம், ஹெட்டேக் இதுக்கெலாம். தண்ணி நிறைய குடிங்க, எல்லாம் சரியாயிரும். டயட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்காதீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச வேறு விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிஸியாக இருங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியாது. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு டயட் மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்குது, வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் பார்த்து அப்படி இருக்கோன்னா அந்த டைமில் நமக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஆனால் இதை விட பெரிய விஷயங்கள்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறோம், நம்மளோட வேலைகள் இருக்குது, நம்மளோட லைஃப் டெவலப்மெண்ட்டுக்கு எதாவது பண்ணுறோம், அந்த மாதிரி சம்திங் ஏதோ பண்ணுறோன்னா நமக்கு இது ஒரு சாப்பாடு 3 நேரம் சாப்பிட்றது ஒரு சின்ன விஷயமாயிரும். மற்றதெல்லாம் நமக்கு பெருசாக இருக்கும், நம்ம பிஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ ப்ளஸ் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. கரெக்டு தாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நான் முன்னாடியெலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கும் ஒர்க் ஆகிருக்கு. பட் ஆனால் கன்சிஸ்டன்சியாக நான் வந்து யூஸ் ஃபாலோ பண்ணதில்லைங்க. அதனால வந்து எனக்கு அது அவ்வளோவா பலன் கொடுக்கல. இப்போ என்னென்னா நான் ஆல்ரெடி என்னோடய கோச் டயட்டிஷியன் சொல்கிற மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து அவங்களே அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். அவங்க டைம் எதுவும் சொல்லலை. எனக்கு இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நான் ரொம்ப லேட்டாகவும் சாப்பிட்றதில்ல. ஓரளவுக்கு 7:30க்குள்ளே முடிச்சுருவோம் எங்களோட டின்னரு. சம்டைம்ஸ் ஏர்லியாகவும் முடிச்சுருவோம். அதனால் வந்து எனக்கு ஓகே. ரொம்ப ரேராக வீக்கெண்டில் ஒரு நாள் அந்த மாதிரி தான் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவே ஓகேவாக இருக்குது எனக்கு. பட் நீங்கள் சொல்கிறது நல்ல பாயிண்ட் தான். மேபி ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் என் மைண்டு ஸ்ட்ராங்காச்சுன்னா நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் சேர்த்து கூட நான் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸோ ஓகே. காலையில் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாத மாதிரி போட்டிருப்பேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன், மத்தியானம் லஞ்சும் டின்னரும் தான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம், அந்த மாதிரி நட்ஸ் எதாவது எடுத்துக்கோங்கன்னு. ஏன் அவங்களோட பாயிண்ட் கரெக்டு தான். ஆக்சுவலாக நான் வந்து என்றைக்காவது ஹெவியாக டின்னர் என்னோடய டயட்லேருந்து ஃபாலோ பண்ணாமல் மாறி ஏதாவது நான் ஒன்று பண்ணி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன், அந்த மாதிரி நான் ஹெவியாக சாப்பிட்ருக்கேன்னு ஃபீல் ஆச்சுன்னா நான் அடுத்த நாள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிடுவேன். இன்னெல்லாம் லஞ்ச் நான் வெளியில் போகிற மாதிரி பிளான் இருந்ததுன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ இது ஆல்ரெடி என்னோடய டயட்டிஷியன்ட்டு நான் கேட்டுட்டேன், அவங்க ஓகேன்னு தான் சொன்னாங்க எனக்கு. அந்த டைமில் வந்து பெரிஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஃபுல்லாக வந்து நீங்கள் இதாக இருக்க வேண்டாம், ஏதாவது லைட்டாக எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் சம்டைம்ஸ் எடுத்துக்குவேன், சம்டைம்ஸ் எடுத்துக்க மாட்டேன். சம்டைம்ஸ் நான் வந்து டூ மீல்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேங்க. மார்னிங்கும் லஞ்சும் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு தேர்ஸ்டே இல்லை மண்டே சம்திங் அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து 2 மீல் ஸ்கிப் பண்ணுவேன். ஸோ அதுவுமே ஃபாஸ்டிங் மாதிரி. ஸோ அதுவுமே நான் வந்து என்னோடய டயட்டிஷியன்ட்ட கேட்டேன், அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஓகே, அதுவும் நல்லது தான் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி தான் அவங்கள தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன். நான் பிரியாணி ரைஸ் எடுக்காமல் வெறும் சிக்கன் மட்டும் எடுத்து சாப்பிட்ருந்தேன். அதுக்காக ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குறதுக்கு கார்ப் வந்து நீங்கள் சாப்பிட்ணும், ஸோ அதனால் கொஞ்சம் பிரியாணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எனக்கும் டயட்டிஷியனும் அதான் சொன்னாங்க, நீங்கள் அன்றைக்கி சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சாப்பிடணுன்னு ஃபீல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கொஞ்சம் பிரியாணி வச்சுட்டு அதில் இருக்க பீசஸ் மட்டும் எடுத்துக்குவேன். அன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு ஃபீல் இல்லை சாப்பிட்றதுக்கு, அதனால நான் வந்து அதில் வந்து பீசஸ் மட்டும் போட்டு சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக நம்ம கார்ப் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம லைஃப் லாங் வெறும் ப்ரோட்டீனும் ஃபைபர் மட்டும் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால நம்ம கார்ப், ப்ரோட்டீன், ஃபைபர் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறோம். ஸோ தேங்க்யூங்க. அப்புறம் வந்து அக்கா எப்படி டீ காஃபியை கட் பண்ணீங்க சடனாக படிப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக டீ காஃபி குடிக்கிற பழக்கமே எனக்கு இல்லைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப ரேராக வந்து எப்பயாவது குடிப்பேன். ஸோ அதனால் எனக்கு டீ காஃபின்றது ஒரு பெரிய பழக்கமே இல்லாததுனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. காலையில் எழுந்திரிச்சு நார்மலாகவே தண்ணி குடிக்கிறோம் அந்த மாதிரி இருக்குமா, டைரெக்டாக நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் போவேன் முன்னாடி எப்போவுமே. பட் இப்போ வந்து ஒரு டீடாக்ஸ் வாட்டர் நம்ம குடிக்கிறோம், ஏதாவது ஒன்று சம்திங் குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சீரக தண்ணி, சோம்பு தண்ணி, இல்லைனா வந்து ஜிஞ்சர் வாட்டர் குடிப்போம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று குடிப்போம். ஸோ அது குடிச்சிட்டு கொஞ்சம் சூடாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டுட்டு போகிறப்ப அப்படி கரெக்டாக இருக்குது. எனக்கு அந்த டீ காஃபி பிரச்சனை இல்லாததுனால எனக்கு ஓகே. பட் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, உங்களுக்கு அந்த டீ காஃபி பழக்கம் இருந்ததுன்னா சடனாக நீங்கள் விட்டுட்டு வரக்கூடாது. ஆக்சுவலாக உங்களோட கமெண்ட்ஸ்க்கு கீழேயே ஒருத்தவங்க ரிப்ளைவும் பண்ணியிருந்தாங்க, இப்படி தான் பண்ணியிருந்தாங்க, அதுதான் கரெக்டு.
நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு நாளைக்கு 2 நேரம் குடிக்கிறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நேரமாக மாற்றுங்க. எந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக குடிச்சே ஆகணும் டீ காலையிலையா, அப்போ காலையில் மட்டும் குடிங்க. அப்படி இல்லை 2 டைமே உங்களுக்கு குடிக்கணும்னா ஒரு கப் குடிக்கிற இடத்துல ஹாஃப் கப் குடிங்க. ஸோ 2 டைமே உங்களுக்கு குடிச்சிருவீங்க. கப்பு சைஸ் மட்டும் கப்பை மட்டும் கொஞ்சம் அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி குடிங்க. அப்புறம் ஸ்லோவாக வந்து அந்த டீ காஃபிக்கு பதிலாக வேறு எதையாவது உள்ளே கொண்டு வாங்க. ஏதாவது சூடாக க்ரீன் டீயோ இல்லை சம்திங் என்ன நீங்கள் உங்களுக்கு குடிக்க பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஜிஞ்சர் டீ, ஒரு புதினா டீ, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் கொண்டு வரலாம். பிளாக் காஃபி அது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லெமன் டீ அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக அந்த ஃப்ளேவர் இருக்குது இல்லையா, அந்த டீயோட ஸ்மெல்லு, அந்த லெமன், அந்த வேணும்னா ஹனி போட்டுக்கலாம். ஸோ அது போட்டு நம்ம குடிக்கும்போது டீ குடிக்கும்போது இருக்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சடனாக ஒரே நாளில் கிடச்சிரும்னு நான் சொல்லலை, ஸ்லோ ஆகும். இது ஒரு 1 மந்த் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 1 மந்தில் நம்ம டீ காஃபி குடிக்கிறத நம்ம மெதுவாக கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. விடணும்னு நினைக்க வேண்டாம், கம்மி பண்ணுவோன்னு நினைங்க. ஸோ மெதுவாக கம்மி பண்ணுங்கள். மேபி 1 மந்தில் நீங்கள் ஒரு கப்லேருந்து ஹாஃப் கப்பு இல்லை ஒரு டைம் குடிக்கிற பழக்கத்துக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் எதையுமே ப்ரெஷர் பண்ணி உடனே பண்ணிடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது நம்ம ஆல்ரெடி ஒரு 10, 15, 20 வருஷம் 30 வருஷத்தோட பழக்கம். ஸோ அதை ஒரே மாதத்தில் ஒரே வாரத்தில் நம்மளால் நிப்பாட்ட முடியாது. ஸோ டைம் எடுத்து ஸ்லோ ப்ராசஸாக கொண்டு போங்க, அது நம்மளால் பண்ண முடியும் கண்டிப்பாக. அடுத்து என்னது, ஹாய் மேம், என்னோட மெனு ஐடியாலாம் கேட்டிருந்தீங்க. நான் ஆக்சுவலாக ஷார்ட்ஸில் வந்து போடுறேங்க, ஆனால் கிளியராக போடலை. அது வந்து எனக்கு என்ன பயம்னா, எனக்கு ஒரு மெனு அவங்க கொடுத்துருக்காங்க, நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னோடய ஹெல்த் எல்லாத்தையும் அவங்க மைண்டில் வச்சு ஒரு மெனு கொடுத்துருக்காங்க, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னை பார்த்துட்டு நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது இல்லையா. அது இந்த மாதிரி நம்மளோட பாடி சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் நம்ம விளையாடக்கூடாது. ஸோ அதனால தான் என்னோடய டயட்டை ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு எப்படி இது செட் ஆகுன்றதும் எனக்கு தெரியாது. அதனால தான் நான் வந்து என்னோடய மெனு பிளான் ஷேர் பண்ணல. பட் நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத நான் வந்து கிளிப்ஸ் எடுத்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய பயத்தினால தாங்க நான் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணல. உங்களுக்கு எதுவும் ஆகிடுமோ, ஏன்னா நம்மளோட வீடியோ பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ நம்மளால் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தினால தான் நான் வந்து ஃபுல் மெனுவாக நான் ஷேர் பண்ணல. பட் அதோட ஐடியாஸ் நான் கொடுத்துருக்கேன், லாஸ்ட் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். மார்னிங் என்ன, ஈவினிங் என்ன, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து அக்கா இப்போவே நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க, பட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணால் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுவீங்க. கரெக்டாக, இது நிறைய பேருக்கு நடக்குங்க. அந்த கிராஸ் டயட்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சட்டனாக மூஞ்சி சட்டுன்னு ஒரு மாதிரி மெலிஞ்சு, இந்த இடம்லாம் மெலிஞ்சு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி அந்த ஃபேஸில் அந்த ஒரு இதெல்லாம் வந்துடும், ஒரு மாதிரி தொங்குற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தி டயட்டாக போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் எல்லாம் அப்படி ஃபேஸ் குறைஞ்சி எல்லாம் அந்த மாதிரிலாம் ஆகுறதில்ல. ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக எல்லாமே இன்ச் லாஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக நடக்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஆகலை. வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது ஃபேஸ் நல்லா இவ்வளோ பெருசாக இருந்ததுங்க, டபுள் சின்லாம் இருந்தது, இன்னுமே இருக்குது, பட் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அப்படிலாம் இருந்தது, ரொம்ப பெருசாக இருந்தது ஃபேஸு. இப்போ வந்து வெயிட் லாஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. எனக்கு அந்த மாதிரி தான் வேணும், எனக்கு சடன் சேஞ்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், ரொம்ப வெயிட் லாஸ் நமக்கு தேவைக்கு கீழே ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டோம்னா அந்த மாதிரி ஆயிரும். தேங்க்யூ, உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பாசமாக அன்பாக ஒரு நம்ம வீட்டில் இருக்க நம்மளோட சிஸ்டர் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்கள் அம்மாலாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நீ வெயிட் லாஸ் ரொம்ப ஆயிடாத, அவரை உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுவேன், மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட கமெண்ட் படிக்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. பட் இன்னும் நான் ரொம்ப குறையலைங்க, நான் வந்து இன்னும் கொஞ்சம் தான் வந்து வெயிட் லாஸ் ஆகணும், இன்னும் ஒரு 2 கிலோ. அது குறைச்சிட்டா நான் வந்து மெயின்டைன் தான் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஒல்லியாக இருக்கணும், அப்படி இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னோடய பாடிக்கு ஏற்ற மாதிரி, என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெயிட்டில் நான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கோல். ஸோ அதனால் வந்து அந்த வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 kg நம்ம 57.5 இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இன்னும் ஒரு 2 கேஜி நம்ம குறைஞ்சிட்டோன்னா நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெல்லி ஃபேட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு மாதம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் என்னோடய வயிறு தாங்க குறையணும், இது தாங்க பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு. இன்னொருத்தவங்க அந்த மாதிரி தான் ரொம்ப க்யூட்டான கமெண்ட். நீங்கள் கொஞ்சம் புஸ்குன்னு இருந்தால் தான் சிஸ்டர் க்யூட்டாக இருக்கீங்க, போதும் சிஸ்டர், இதுக்கு மேலே வெயிட் லாஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க. தேங்க்யூ. நான் வெயிட் குறைச்சாலும் என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் இப்படி ரவுண்ட் ஃபேஸாக இருக்கு இல்லையா, அப்படி நீல ஃபேஸாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னால், அவங்க வந்து அவங்களோட பாடி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க இல்லை குட்டியாக இருக்காங்க, எப்படி இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மாதிரியே தெரியும். அவங்களுக்கு அவ்வளோ குண்டாக இருக்கிற மாதிரி தெரியாது ஃபேஸை பார்த்தோன்னே. ஆனால் நான் கொஞ்சம் என்னோடய ஃபேஸ்லாம் வந்து ரவுண்ட் ஸ்கொயர் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் நம்ம இருக்கோன்னா நமக்கு என்னென்னா ஃபேஸே கொஞ்சம் இப்படி பெருசாக தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ பாடி நமக்கு எப்படி இருந்தாலுமே நம்ம புஸ்குன்னு தான் தெரியும். ஸோ அதனால் நான் வெயிட் குறைச்சாலும் புஸ்குன்னு தான் தெரிவேன் தங்கச்சி. ஸோ அதனால் வருத்தப்படாதீங்க. தேங்க்யூ. உங்கள் கமெண்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலாக 57 கேஜியா நீங்கள்? பார்த்தா 70 கேஜி மாதிரி இருக்கீங்க அக்கா, எப்படி அப்படி கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க. ஆமாம், நான் 57 கேஜி இல்லை, 57.5 கேஜி. உங்களுக்கு 70 கேஜி மாதிரி தெரிஞ்சால் அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் ஆனால் நான் இருக்கிற வெயிட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நிறைய பேர் இந்த மாதிரி என்னையன்னு இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் என்ன 60 கிலோவாக இருக்கீங்க, 80 கிலோ மாதிரி இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி யாரையும் பார்த்து பேசாதீங்க. நம்ம பேச போகிறது, நீங்கள் டைப்லாம் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல விஷயங்களை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும். பட் நான் இவங்களை வந்து தப்பாக எடுத்துக்க விரும்பல. அவங்களுக்கு தோணுனதை சொல்லியிருக்காங்க. மேபி வீடியோஸில் நீங்கள் பார்க்குறீங்கள, இப்போவே பார்ட்டிக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போகிறப்ப எல்லோரும் சொல்லுவாங்க என்ன நீ இவ்வளோ குறைஞ்சிட்டேன்னு. பட் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது நான் பெருசாக தெரிகிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. வெயிட் குறைஞ்சிருக்கு, பட் வீடியோவில் நம்ம இப்படி க்ளோஸ்அப்பில் வச்சு எடுக்கும்போது நமக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ மேபி அதனால கூட உங்களுக்கு நான் 70 கேஜி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க 10 டேஸில் 1 கேஜி வெயிட் லாஸா எப்படி அப்படின்ட்டு. ஸோ 15 டேஸ் ஆகுது. இப்போவுமே 1 கேஜி தாங்க வெயிட் லாஸ், அதுக்கப்புறம் கம்மியாகலை. ஒரு மாதத்தில் வந்து 2 கிலோ நீங்கள் வெயிட் லாஸ் ஆகுறீங்கன்னா குட். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு மந்த் வந்து ஆகும் சில பேருக்கு, பட்டு எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தாங்க 1 கேஜி 1/2 கேஜி அந்த மாதிரி தான் வெயிட் லாஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து அது குட்டு தாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து கரெக்டாக அந்த டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, ஒர்க் அவுட்டு அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் லாஸ் இருக்குது. இன்னொன்று எனக்கு டயட்டோடு சேர்த்து அந்த டீடாக்ஸ் வாட்டரு, வாக்கிங்கு எல்லாமே சேர்ந்து பண்ணால் தான், கம்பைண்டாக இருந்தால் தான் எனக்கு நல்லா வரும். அதுவும் நான் நிறைய தடவை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எப்போயா டயட் மட்டும் இருந்துட்டு இதுனா பண்ண முடியலைன்னா எனக்கு அப்போ அந்த டைமில் வெயிட் லாஸ் ஆகுறதில்ல. ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு அது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அவ்வளோதாங்க, மோஸ்ட்டாக நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 11:30 12 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் நம்ம கூட சேர்ந்து வெயிட் லாஸ் ஆரம்பித்தாங்களே, அவங்களுக்கு எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு, உங்களுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றதுலாம் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு ஆசை. எனக்கு ரீசன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பிஸியாக போனதுனால என்னால் வீடியோ போட முடியலையா, அதனால் எனக்கு ரொம்ப அதுவே ஒரு மாதிரி இருந்தது. ஐயோ நம்ம ஒரு இதில் கமிட் ஆகிட்டு நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால தான் இன்றைக்கி அந்த வெளியில் போகிற பார்ட்டி இருந்ததுன்னு சொன்னேன்னா, இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங்க எங்களுக்கு. அதனால் போயிட்டு வந்துட்டு அப்படியே கையோட கையாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெலாம் கொஞ்சம் பதிலும் சொல்லியிருப்பேன். என்னோடய கோச் கேட்டிருந்தீங்க, கோச்சோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணுங்கள், அவங்களே என்கொயரி பண்ணி பேசுங்க. நம்ம சேனல் சொன்னிங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மெயினாக நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள், ஓகேங்களா? கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். இன்னும் நமக்கு டைம் இருக்குது. நியூ இயர்க்கு இன்னுமே நமக்கு டைம் இருக்குது, ஒன்றும் டைம் ஆகிடலை. இன்னும் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் ஒரு 2 கிலோ குறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ நீங்கள் 60 கிலோ இருக்கீங்கன்னா
நியூ இயர் அன்றைக்கி 58 கிலோ இருக்க போகிறீங்க. 80 கிலோ இருக்கீங்கன்னா 78 கிலோ இருக்க போகிறீங்க. ஸோ 2 கிலோ குறைஞ்சிருக்க போகிறீங்க நீங்கள். ஸோ இந்த நியூ இயரை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் யாரெல்லாம் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலையோ ஒன்றும் லேட் ஆகிடல. இன்றைக்கிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த வாரம் தள்ளி போட்டிங்கன்னா போயிட்டே இருக்கும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மேபி ஒரு 1 வீக் அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். அதில் நான் அப்டேட் பண்ணுறேன் எல்லாத்தையும். அதுக்கிடையில் மேக்ஸிமம் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் நான் என்ன சாப்பிட்றேன், இந்த மாதிரி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். நார்மல் வீடியோஸை என்னால் இப்போ போட முடியலைங்க. அதுவே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடுறேன். நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க ரெகுலராக போடுங்க, அடிக்கடி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்மளோட வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. இன்றைக்கி கூட ஒரு கமெண்ட் படித்தேன், உங்களோட வீடியோ வந்து ரெக்கமெண்டடில் வந்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மாதிரி நீங்கள் யார் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் என் மேலே வச்ச அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.